பதிவை பார்க்க வந்தவர்களுக்கு நன்றியும் வணக்கமும். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்க்குறது வறுத்த கோதுமையை வறுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 10 நாள் ஆச்சு. நிறைய வச்சுருந்தேன். போக வர வாயில் 2 அள்ளி அள்ளி போட்டு தின்னுட்டு கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இது என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் இல்லை, வழக்கமாக நம்ம செய்கிற ஒரு கொழக்கட்டை தான் செய்ய போகிறேன். பச்சரிசியில் செய்வோம் இல்லையா, அதே கொழக்கட்டையை நான் கோதுமையில் செய்ய போகிறேன். நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி செய்யணும்னு நினச்சேன். அதுக்கான பொருள் கிடைக்கல. என்னன்னு கேட்டிங்கன்னா, பனை ஓலை எதிர்பார்த்தேன். பனை ஓலைக்குள்ளே பண்ணி ஓலை கொழக்கட்டை செய்யலான்னு நினச்சேன். பச்சரிசி மாவில் ஓலை கொழக்கட்டைலாம் செஞ்சு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். கோதுமையில் செய்வோன்னு நினச்சேன், கிடைக்கல. கொஞ்சோண்டு கொஞ்சமாக ஓலை கிடச்சிச்சு. அது காஞ்சி போய் வெட்டும் போதே அது துண்டாக போயிடுச்சு. அதனால் இது ரெகுலராக நம்ம பிடிக்கிற பிடி கொழக்கட்டை தான் செய்ய போகிறேன். இந்த கோதுமையை அரைக்க போகிறோம். முதல்ல அரைச்சிக்கிட்டுமா. மாவு இந்த மாதிரி அரைப்பட்டிருக்கு. இதை நான் இப்போ சலிச்சு காமிக்கிறேன், எவ்வளோ தேருதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 படி மாவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சலிச்சதில். 1/4 படின்னா உழக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒரு 1/4 படிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு 100 கிராம் வெல்லமே போதுமானது. ஒரு 100 கிராம் வெல்லம், அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி காய்ச்சி வடிகட்டி, பாகு பதம்லாம் வேணாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக. ஏன்னா நீர்க்க இருந்துச்சுன்னா வெல்லம் இனிப்பு காணாமல் போயிடும். அதனால் அதாவது பத்தாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப தண்ணி வைக்காமல் அளவாக வச்சு நம்ம இந்த பாகை இதில் ஊற்றி பிசைஞ்சு கொழக்கட்டை செய்ய போகிறோம். எப்பவும் எல்லோரும் செய்கிறது தான். என்ன, நம்ம பச்சரிசி மாவில் செய்வோம். நான் ரொம்ப நாளாக இதை செய்யணும். கோதுமை மாவில் கொழக்கட்டை செய்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் கருப்பட்டியில் பனை ஓலையில் வச்சு ஸ்டப் பண்ணி செய்யணும்னு நினச்சிருந்தேன். ஓலை கொழக்கட்டை செய்யணும்னு நினச்சிருந்தேன். அது முடியல, ஓலை கிடைக்கல. இங்கே முதல்ல இருந்த ஊர் மாதிரிலாம் இங்கே அவ்வளோ ஓலை கிடைக்கல. வாங்கிட்டு வந்தது காஞ்சு போன ஓலை. அதை கட் பண்ணும்போதே ஒரு மாதிரி நொறுங்கிடுச்சு. சரி, வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கிடுவோம். இந்த வெள்ளைப்பாகு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த தேங்காவை சின்ன சின்னதாக கீறி போட்டுக்கிற போகிறோம். ரொம்ப சின்னதாக கீறி போட்டுக்கிற போகிறோம். துருவாமல் கீறி போட்டுக்கிற போகிறோம். அப்படி போட்டுக்கிட்டுனாக்கா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வதக்கி போடுவாங்க சிலர், அதுவும் போடலாம். ஆனால் அது நாட்பட கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக வச்சு வதக்கி போடுவாங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இப்படி பண்ணுற பச்சை தேங்காவாக அப்படியே போட்டோம்னா அது சாப்பிடும்போது நல்லா நறுச்சுன்னு தேங்காய் பால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்படி தான் போட போகிறேன். இப்போ இந்த மாதிரி துண்டு போட்டிருக்கேன் தேங்காவை. இதை இதில் போட்டுருவோம். இதுக்கு மேலே இந்த கொதிக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டி இதில் ஊற்றி பிசைய வேண்டியதுதான். பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்கானா நல்லாயிருக்கும். ஏன்னா தேவையான வெல்லம் தான் அதில் போட்டிருக்கிறேன். 100 கிராம் வெல்லம் போட்டிருக்கிறேன். அதனால தேவையான தண்ணியை ஊற்றி இருக்கிறேன். அந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாக வரும்போது இதில் ஊற்றிட்டா இனிப்பு சரியாக வரும். அடுப்பில் வச்சுருக்கிற தண்ணி கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் மாவை பிசைகிற நேரத்தில் அது ஸ்டவ்வில் தண்ணி வச்சுட்டு போனேன். அடுப்பில் பிசைகிற நேரம் வரைக்கும் சிம்மில் இருந்ததுனால இப்போ கொட்டி வச்சுருக்கேன். கொதிக்கிற நேரம் ஆயிடுச்சு. நம்ம எந்த பொருளை வேக வச்சாலும் கண்டிப்பாக அந்த அடியில் ஊற்றி வைக்கிற தண்ணி கொதித்த பிறகு தான் நம்ம அதுக்கு மேலே அந்த அவிய வேண்டிய பண்டத்தை வைக்கணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. நானும் மாவு பிசைஞ்சிட்டு வந்துட்டேன். இதை கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன், அதை உங்கள்கிட்ட காமிக்கலை. இப்போ இதை அப்படியே கொழக்கட்டையாக பிடிச்சி
நாம் ரெகுலராக செய்கிற கொழுக்கட்டை தான். நான் ஒன்றும் புதுசாக செய்யலை. என்ன இது ஓலைக்குழக்கட்டையாக செய்வோம் கருப்பட்டி சேர்த்து அப்படின்னு நினச்சேன். ஓலை கிடைக்காதது ஒரு பட்சம். அப்புறம் வெல்லம் 1/4 கிலோ 15 ரூபா 20 ரூபா தான். நம்ம செய்து காமிக்கணுன்னா செஞ்சு காமிக்க தான் போகிறோம். சும்மா சொல்கிறேன். வெல்லம் 15-20 ரூபா. பனங்கருப்பட்டிக்கும் வெள்ளத்துக்கும் உள்ள வித்தியாசம் 1/4 கிலோவுக்கு ஒரு 80-85 ரூபாய் கிட்ட, 90 ரூபாய் கிட்ட வித்தியாசம். 1/4 கிலோவுக்கு. 1/4 கிலோ வெல்லம் 20 ரூபாய்க்குள்ளே தான், 15 ரூபா இருக்கும். ஆனால் 1/4 கிலோ கருப்பட்டி 120-130 ரூபா இருக்குது. அதை வச்சுருக்கேன் பாருங்க. கொழுக்கட்டை வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 4-5 தான், அதையும் பிடிச்சி வச்சுட்டு காமிக்கிறேன். கொழுக்கட்டை அவிய ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை மூடி வச்சிடலாம். எங்கள் அம்மா சின்ன வயசில் கோதுமையை வறுத்து கொடுப்பாங்க. கொழுக்கட்டை செய்வாங்களா என்னன்னு தெரியல, கோதுமையை வறுத்து கொடுப்பாங்க. போகிற சாப்பிடுவோம், நல்லா சாப்பிடுவேன் நான், நல்லா இருக்கும். சரி, இப்போ கொழுக்கட்டை வெந்திருக்கான்னு பார்ப்போமா? வெந்துருச்சு. வெந்துருச்சு பார்த்தீங்களா? அதை அப்படியே கையோடு பிச்சுக்கிட்டு வருது. இல்லைன்னா தூளாக தான் வரும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போல்லாம் நிறைய சத்து பொருள்களை கொண்டு, அதாவது நவதானியங்கள், அப்புறம் அந்த பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு எல்லாம் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப சூட்டிகையாக எல்லாமோ செய்கிறாங்க. எனக்கு ஆசை. இன்னைக்கு இந்த நம்ம வறுத்த கோதுமை, எங்கள் அம்மா காலத்தில் நான் அந்த கோதுமை வறுத்து சாப்பிட்டது, அந்த இதுக்கு நான் இந்த கொழுக்கட்டையை செய்திருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. மற்றபடி நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு புதுசாக வந்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் போட்டுருங்க. உங்களை நாங்கள் அடுத்த வீடியோலையும் பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் அழுத்திடுங்க. அப்புறம் வழக்கம் போல் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெரிதொரு வீடியோவிலும் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் சக்தி கிச்சன். இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கமும்.